ஹாய் வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு டர்க்கிஷ் ரெசிபி. இதை டர்க்கிஷ் பீஸான்னு சொல்லலாம். இது பீடே, இது ரொம்ப ஃபேமஸானது. வாங்க எப்படி நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். புது மாதிரியான ரெசிபிகள் தெரியணுண்டா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிறங்க. வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். மைதா மாவு 4 கப், ஆலிவ் ஆயில் 1/4 கப், ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, லேசாக சூடான பால் 1/4 கப், சர்க்கரை 1 டீஸ்பூன், மாவு குழைக்க வாட்டர் 1 கப், முட்டை 2, வெள்ளை எள் 3 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இதமான சூட்டில் இருக்கிற பாலில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ரைஸ் பண்ண விடுங்க. அடுத்ததாக பீடே மாவு குழைக்க போகிறோம். அதுக்கு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கலந்துக்கோங்க. இதில் ஆலிவ் ஆயில், தண்ணி 1 கப்பு சேர்த்துக்கிறோங்க. நம்ம மூடி வச்சுருந்தோம்ல, அந்த ஈஸ்ட் நல்லா ரைஸாக இருக்குது. இதையும் மாவில் சேர்த்து இதை நல்லா இப்போ குழைக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா டோவை நீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா போர்டில் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணணும் இந்த டோவை. நீட் பண்ண டோவை ஒரு பவுலில் போட்டு டோ மேலேயும் எண்ணெய் தடவி பவுலோட சைட்ஸ்லேயும் எண்ணெய் தடவி இதை கிளிங் ஃப்ளேமால் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். இதை 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இந்த டோ நல்லா ரைஸ் ஆகட்டும். அடுத்து ஃபில்லிங் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் கீமா 1 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2, பொடியாக நறுக்கிய தக்காளி 2, பாதி குடைமிளகாய் நறுக்கியது, பொடியாக நறுக்கிய பூடு 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கிய பார்ஸ்லி 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பேப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன், நார்மல் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவு உப்பு, மொசரல்லா சீஸ் 1 கப், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். பேனில் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு பூண்டு சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்குங்க.
காட்டை மிளகாய், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் சிக்கன் கீமா சேர்த்து கறி நல்லா கொஞ்சம் அரை அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய் தூள், அடுத்து பெப்ரிக்கா பவுடர், அடுத்து சீரகத்தூள், அடுத்து பெப்பர் தூள், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. லாஸ்ட்டாக பார்ஸ்லி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதை எடுத்துருங்க. ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு மணி நேரம் அனுப்புகிறோம் பார்த்தோன்னா நல்ல டோ வந்து ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். மாவை நல்லா கட்டையில் தூவிட்டு இதை மறுபடியும் இந்த மாவை வந்து நம்ம வந்து நீட் பண்ண போகிறோம். இதை 4 கட் பண்ணி 4 பீடே இந்த மாவில் நம்ம செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பீடே எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்படி நீட்டமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்ன வச்சு நல்லா நீட்டமாக ரோல் பண்ணிக்கிறங்க. இப்போ இதில் சென்டரில் ஃபில்லிங்கை ஒரு லைன் மாதிரி வைங்க. இப்போ 2 கார்னர்லையும் இப்படி முனையை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறங்க. இதை அப்படியே ஒரு போட் ஷேப்பில் அப்படியே கொண்டு வந்து அடுத்த கார்னரையும் நல்லா முறுக்கிக்குங்க. இதை அப்படி மெதுவாக தூக்கி பேக்கிங் ட்ரேயில் மாற்றிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு முட்டை வெர்சன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு முட்டையை சென்டரில் உடச்சி அப்படி முழுசாகவே ஊற்றிக்கிறங்க. இன்னொரு முட்டையை நல்லா அடைச்சி கலக்கிக்குங்க. இந்த எக் வாஷை நல்லா டோவோட எல்லா சைட்ஸ்லையும் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள் எடுத்து டோ மேலே இதை தூவிக்கிறங்க. இப்போ பேக் பண்ண போகிறோம். அவனில் வந்து 200 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனில் ஹையர் ரேக்கில் இந்த பீடேயை வந்து வச்சு 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கோங்க. பேக் ஆயிடுச்சு. வாங்க எடுத்து நம்ம ஃபயர் ரேக்கில் ஆற விடலாம். டேஸ்டியான எம்மியான டர்க்கிஷ் பீடே ரெடி.
அடுத்ததாக நம்ம சீஸ் பீடே செய்ய போகிறோம். அதுக்கு இப்படி நார்மலாக போட் மாதிரி செஞ்சுட்டு பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு இப்போ இதில் மொசரல்லா சீஸை தூவிக்கிறேங்க சென்டரில். இதுக்கும் டோ மேலே எக் வாஷ் அடிச்சுட்டு வெள்ளை எள்ளு சைட்ஸ் எல்லாம் தூவிக்குங்க. இப்போ சீஸ் மேலே வெட்டின பார்ஸ்லேயே கொஞ்சமாக தூவிக்கோங்க. அடுத்து பெப்ரிக்கா பவுடரை ஒரு 2 பிஞ்சஸ் தூவிக்கோங்க. இப்போ இதையும் பேக் பண்ண போகிறோம் பாருங்கள். பேக் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான டர்க்கிஷ் பீடே ரெடி. இதை விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அருமையான இந்த பீடே ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.